உங்கள் வாயை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஏர் வரணும், நல்ல வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மிஞ்சி போனால் இந்த மாதிரி போலோ வந்து யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா டிக்டாக்கு, அப்படி இல்லைனா ஆர்பிட்டு, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹாப்பிடென்ட்டு, அப்படி இல்லைனா டபுள் மின்ட்டு, இதுவும் இல்லைனா சென்டர் ஃப்ரெஷ்ஷு, அப்படி இல்லைனா பாஸ் அது ரெண்டு நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ இதை தான் மாற்றி நம்ம வந்து நம்ம வாயை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, இது எல்லாத்துக்கும் நம்ம அடிக்ட் ஆகிடுறோம். டே டு டே லைஃப்பில் கண்டினியூஸாக டெய்லி ஒரு பபுள் கம் எடுத்து இப்படி வாயில போகிறது, இப்படி ஸ்டைலாக பண்ணுறது, அப்படியே வந்து அடிக்ட் ஆகிடும் நம்ம இந்த மாதிரி பபுள் கம்ஸ்க்கு, அப்புறமா இந்த மாதிரி மின்ஸ்க்கெலாம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து பயங்கரமாக ஆட் பண்ணுவாங்க, அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே சுகர் ஆட் பண்ணல அப்படின்னாலும் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த டூத் பேஸ்ட்லாம் ஆட் பண்ணுவாங்க தெரியுமா, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன தான் சுகர் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாலுமே இல்லை கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ், இனிப்பாக இருக்கிறதுக்கு சக்கரை இல்லாமல் வேறு ஏதாச்சும் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்பயாச்சும் வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் எப்பயுமே யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ங்க. அட் சேம் டைம் இதெல்லாம் வந்து நேச்சுரலும் கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நேச்சுரலாக எப்படி உங்கள் மவுத்தை, உங்கள் வாயை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது, இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஃப்ரெஷ் ஆகிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வாயை நேச்சுரலாகவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய், அதாவது கார்டமம். ஏலக்காய் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடுவீங்க. நானும் அந்த மாதிரி தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏலக்காய் வந்து டீயில் போட்டால் பிடிக்கும், இல்லை ஸ்வீட்ஸில் போட்டால் பிடிக்கும், இல்லை பாயசத்தில் போட்டால் பிடிக்கும். பட் ஆனால் சாப்பிட பிடிக்காது டேரெக்டாக. ஏன் அப்படின்னா இந்த ஏலக்காயோட தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நரன்னு இருக்கும், கடித்து சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அண்ட் அப்படியே முழுங்கிட்டிங்கனாலும் தொண்டையில் போய் சிக்கிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பிரச்சனை பண்ணணும். அதனால நிறைய பேருக்கு வந்து ஏலக்காய் வந்து பிடிக்காது. பட் இந்த ஏலக்காய்க்கு உள்ள ஒரு மேட்டர் இருக்குது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஏலக்காயுமே நீங்கள் உடச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு அரிசி மாதிரி இருக்குங்க, அது வந்து ஏலக்காய் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சொன்னேன் இல்லையா, இது வந்து ரொம்ப நரன்னு இருக்கும், நார் மாதிரி, அதனால தான் சாப்பிட முடியாது இதை. பட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அரிசி இருக்கும், ஏலக்காய் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம மவுத்தை ஃப்ரெஷ் ஆக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஏலக்காய் இந்த தோலை கடித்த மாதிரி ரொம்ப வந்து இரிட்டேட்டிங்காலாம் இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ரிலீஃப் வந்து கிடைக்கணும் உங்கள் வாய்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பயுமே உங்கள் பாக்கெட்டில் ஒரு 2-3 ஏலக்காய் வந்து வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒரு ஏலக்காயை உடைச்சி அதுக்குள்ளே இருக்க அரிசியை இந்த மாதிரி வந்து வாயில் போட்டுருங்க. லைட்டாக மென்னுட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா வாயில் சவச்சிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போ எனக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இப்போ காஃபி டீ குடிச்சிருந்தாலுமே அந்த ஸ்மெல்லு என் வாயில் இருந்தாலுமே அதை இது ஓவர்டேக் பண்ணி ரொம்பவே ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் இல்லாத ஒரு நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியண்ட். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை நீங்கள் வாயில் போட்டு லைட்டாக மென்னுட்டு அப்படியே சவச்சிக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இல்லை உங்கள் தங்கச்சியோ அக்காவோ யாராச்சும் இருந்தாங்கன்னா உடனே கூப்பிட்டு அப்படின்னு ஊதுங்க. உங்கள் வாயிலிருந்து அவங்களுக்கு வெறும் இந்த ஏலக்காவோட பியோர் நேச்சுரல் ஸ்மெல் தான் வரும். ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், அது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக. அண்ட் அதே மாதிரி இதோட எஃபெக்ட் எப்போல்லாம் குறையுதோ அப்போல்லாம் அதை இன்னும் கொஞ்சம் கடிச்சிக்கோங்க. ஸோ அது இன்னும் குறையும் போது இன்னும் கொஞ்சம் கடிச்சிக்கோங்க. ஸோ வித் திஸ் உங்களால் ஒரு ஏலக்காயை வச்சு உங்களால் மினிமம் ஒரு 30 minutes to 40 minutes வரைக்கும் அந்த ஃப்ரெஷ் ஃபீலோட உங்கள் வாயை வச்சிருக்க முடியும். அண்ட் இந்த ஏலக்காயை நீங்கள் துப்பணும்னு கூட அவசியம் கிடையாது, தாராளமாக கடிச்சு மென்று முழுங்கிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் போக போக உங்களுக்கு பழகிருச்சு அப்படின்னா இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏலக்காயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஏலக்காயில் எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது போக ஏலக்காயில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த ஃபுட் த்ரோட் பைப்பில் அல்சர் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக வந்து இந்த மாதிரி ஏலக்காய் சாப்பிட்றதுனால ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வாயில் போகிறதுனால உங்கள் வாய் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறதில்ல, உங்கள் பல்லில் பூச்சி வராமலும், அதாவது கேவிட்டிஸ் பூச்சி இதெல்லாம் வராமலும் பயங்கரமாக வந்து பாதுகாக்கும் ஏலக்காய். அண்ட் அது போக ஏலக்காய் சாப்பிட்றதுனால உங்களோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது போக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை இன்க்ரீஸ் தான் பண்ணும், பட் ஏலக்காய் உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை கம்மி பண்ணும். எல்லாத்துக்கும் மேலே ஆன்சிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா ஏலக்காய் வந்து உங்கள் மூடை வந்து கொஞ்சம் வந்து காமாக்கும், கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கும் அந்த ஆன்சிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருந்து. ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாட் ஜஸ்ட் இது வந்து உங்கள் வாயை மட்டும் வந்து ஃப்ரெஷ் ஆக்க போகிறதில்ல, இதை தாண்டி இன்னும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஏலக்காயில் இருக்குது. ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஃபார் மவுத் ரிஃப்ரெஷ்னிங் வந்து எங்கேயுமே வந்து கிடையாது.
ஸோ இதுதான் பெஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வந்து ஸ்வீட்னர்ஸ் ஆட் பண்ண போலோ, மின்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேபி இதுக்கப்புறம் எனக்காக வந்து ஏலக்காய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தோலோட சாப்பிட்றாதீங்க, நான் சொன்ன மாதிரி தோலை உடச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஏலக்காய் அரிசி இருக்கும். ஸோ அதை மட்டும் வாயில் போட்டு மென்னிட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ரியலி குட் ஃப்ரெஷ் ஃபீல். ஏன்னா இதைத்தான் நான் பல வருஷமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி போலோ இல்லை மின்ட்டு, சென்டர் ஃப்ரெஷ் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். எப்போயாச்சும் தேவைப்பட்டால் கையில் எதுவும் இல்லை, ஏலக்காய் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி எப்பயுமே என்னோடய பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து வச்சுருப்பேன். 2 இல்லைனா 3 வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from Shadik. Stay strong, stay positive.